லோகேஷ் கனகராஜ் இப்போது ரஜினிகாந்தை வச்சு கூலி படத்தை இயக்கியிருக்காரு. இதில் ரஜினியுடன் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாக்கர், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. வழக்கம் போல அனிருத் இசையமைக்க சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. விறுவிறுப்பாக நடந்து வந்த இந்த படத்தோட ஷூட்டிங் சமீபத்தில் தான் முடிவடைஞ்சது. இந்நிலையில் தயாரிப்பு நிறுவனம் புதிய புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க. மேலும் இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வேட்டையன் திரைப்படம் வெளியாகி இருந்தது. ஞானவேல் இயக்கியிருந்த அந்த படம் பெரும் எதிர்பார்ப்போடு வெளியாகி கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. குறிப்பாக அந்த படத்தில் சில காட்சிகள் கொண்டாடப்பட்டாலும் ஜெய்பீம் அளவுக்கு கொண்டாடப்படலை. அதற்கு வேட்டையன் ஞானவேல் படமாகவும் இல்லை, ரஜினிகாந்த் படமாகவும் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கதையில் நடித்ததற்கு ரஜினியை கொண்டாடலாம் என்று ரசிகர்கள் சொன்னாங்க. வேட்டையன் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க கமிட் ஆனார் ரஜினி. இதில் அவர் தேவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. ஏற்கனவே தளபதி படத்தில் அவர் தேவா என்ற கேரக்டரை ஏற்றிருந்தாலும் அந்த படம் மெகா ஹிட் ஆகி கல்ட் கிளாசிக் படமாக இன்றும் கொண்டாடப்படுவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே கூலி படமும் அந்த மாதிரி அமையுமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. ரஜினிகாந்த் மட்டுமின்றி லோகேஷ் கனகராஜும் இந்த படத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏனெனில் இதுவரை அவர் இயக்கிய படங்களில் லியோவை தவிர்த்து அத்தனை படங்களும் ஹிட். ஆனால் லியோவோ தோல்வி என்பதை தாண்டி கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது. முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வச்சு லோகேஷ் கனகராஜ் செஞ்சிட்டாங்க. எனவே இந்த படத்தின் மூலம்தான் அவரோட சந்தித்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க காத்திருக்காரு. எனவே இந்த படத்தை பார்த்து அவர் செதுக்கியிருப்பதா படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமின்றி இதிலும் பெரும் நட்சத்திர பட்டாளத்தை இயக்கியிருக்காரு. அதன்படி நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாக்கர், ஸ்ருதிஹாசன், அமீர் கான், சத்யராஜ் என பலர் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஏற்றிருக்கும் கதாபாத்திரம் பற்றி போஸ்டர்கள் சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி பெரும் ட்ரெண்டாகி இருந்துச்சு. கூலி படத்தில் ரஜினிகாந்த் மும்மரமாக நடிச்சுட்டு வந்தார். சமீபத்தில் தான் அவரோட போர்ஷன் தொடர்பான ஷூட்டிங் முடிவடைஞ்சது. அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி ட்ரெண்ட் ஆச்சு. மேலும் படத்தோட OTT உரிமம் பல கோடி ரூபாய்க்கு விலை போயிருப்பதாகவும், கண்டிப்பாக இந்த படம் வியாபாரத்தில் புது சாதனை படைக்கும், அது மட்டுமின்றி இந்திய அளவில் வசூல் ரீதியாக உச்சகட்ட சாதனையை படைக்க போது அது உறுதி என்று ரசிகர்கள் இப்போவே சொல்லிட்டு வராங்க. இந்நிலையில் கூலி படத்தில் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் நிறைவடைந்து விட்டுதான் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நிறைய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு புகைப்படத்தில் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் படக்குழுவினோடு இருப்பது போன்றும், இன்னொரு புகைப்படத்தில் ரஜினியும் லோகேஷும் ஒரே நிற உடையில் இருக்கிறாங்க. இதனை பார்த்த ரசிகர்கள் ஒருவேளை லோகேஷும் இந்த படத்தில் நடிக்கிறாரோ என்று கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடலுக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.